பெற்ற தாயை பார்ப்பதற்காக பெங்களூருவிலிருந்து சென்னைக்கு வந்த ஐடி ஊழியர். தாய் மகனிடையே திடீரென ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் பெற்ற தாய் என்றும் பாராமல் தலையை பிடித்து இழுத்து சுவரில் அடித்தே கொன்ற கொடூர மகன். துடிக்க துடிக்க கொன்றுவிட்டு வழுக்கி விழுந்து விட்டதாக நாடகமாடிய இளைஞன் போலீசில் சிக்கியது எப்படி? அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை மாதவரத்தில் உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ராத்திரி நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. எதிர் முனையில் பேசினவர், எங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்க, தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கு, கொஞ்சம் ஆம்புலன்ஸை சீக்கிரம் அனுப்புங்கன்னு பதற்றத்தோட சொல்லியிருக்காரு. உடனே ஃபோனில் பேசின நபர் சொன்ன அட்ரஸுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸ் போயிருக்கு. உயிருக்கு போராடிட்டு இருந்த தன்னுடைய தாய் பரிமளாவை ஆம்புலன்ஸில் ஏற்றின ரூபக் அவங்கள கூப்பிட்டுட்டு கண்ணீரும் கம்பளியுமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. முகத்திலையும் தலையிலையும் இருந்து ரத்தம் கொட்டுனதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச டாக்டர்களும் நர்ஸுகளும் எப்படி அடிபட்டுச்சு என்னாச்சுன்னு ரூபன் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு மாடி படியிலிருந்து இறங்கும்போது தவறி விழுந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா பரிமளாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்கள் காயத்தோட ஆழத்தை பார்த்ததுமே இது கீழே விழுந்ததுல ஏற்பட்ட காயம் இல்ல, யாரோ கண்மூடித்தனமா தாக்குறதுல ஏற்பட்ட காயம்ங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரூபக் கிட்ட டாக்டர்கள் பேசினப்போ அவர் மது போதையில இருக்கிறது தெரிய வந்திருக்கு. போதையில இருக்கிறவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்த சில நிமிடங்களிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் ரூபக் கிட்ட துருவி விசாரணை நடத்தியிருக்காங்க. தன்னால முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க பார்த்த ரூபக் ஒரு கட்டத்துல உண்மையை மறைக்க முடியாம நடந்த எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. சென்னை மாதவரம் திருப்பதி தங்கவேல் நகர் பகுதியை சேர்ந்த 52 வயதான பரிமளா 5 லட்சம் ரூபாய் லீஸுக்கு ஒரு வீட்டில் குடியிருந்து வந்தாங்க. இவங்களுடைய கணவர் சில வருஷத்துக்கு முன்னாடி உயிரிழந்துட்டாரு. ஒரே ஒரு மகனான 35 வயசான ரூபக் பெங்களூருவில் உள்ள ஐடி கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. சொந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு குறிக்கோளோட இருந்த ரூபக் அதனால 35 வயசாகியும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்காரு. பெங்களூர்ல வேலை பார்த்தாலும் லீவு கிடைக்கும் போதெல்லாம் சென்னைக்கு வந்து தாய் பரிமளாவை கவனிச்சிட்டு வந்திருக்காரு. கடந்த சில மாதங்களாவே பேங்க்ல லோன் போட்டு சொந்தமா வீடு கட்டுறதுக்கான வேலைகளை ஈடுபட்டு வந்திருக்காரு ரூபக். அதுக்காக லோன் அப்ளை பண்றது, நகைகளை வச்சு பணத்தை புரட்டுறதுன்னு எல்லா முன்னோட்ட வேலைகளையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. பாதி பணத்தை பேங்க் லோன் மூலமா ரெடி பண்ணிக்கிட்டாலும் வீடு கட்டுறதுக்கு கையில கொஞ்சம் பணம் தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக ரூபக் ஒரு பெரிய ஐடியா பண்ணியிருக்காரு. தாய் பரிமளா குடியிருக்கிற ஹவுஸ் ஓனர் கிட்ட லீஸுக்கு கொடுத்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாள் அம்மாவை தன் கூட பெங்களூருவில் தங்க வச்சுக்கலாம்னு முடிவு பண்ண ரூபக் அந்த 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சா வீடு வாங்குற வேலை உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சிருக்காரு. அதனால அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி லீஸ் பணத்தை தந்தா நாங்க உடனே வீட்டை காலி பண்ணிடுறோம்னு ரூபக் சொல்லியிருக்காரு. அப்போ 5 லட்சம் ரூபாய் லீஸ் பணத்துல உங்க அம்மா ஏற்கனவே 2 லட்சத்தை வாங்கிட்டாங்க, மீதி 3 லட்சம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஹவுஸ் ஓனர். இதை கேட்டு ஷாக் ஆன ரூபக் நேரா சென்னைக்கு போய் தன்னுடைய தாய் பரிமளா கிட்ட இதை பத்தி கேட்டிருக்காரு. அதுக்கு என் தம்பி அவசரமா பணம் தேவைன்னு சொன்னா அதனால ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தன்னு பரிமளா சொல்லியிருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனர் ரொம்ப தெரிஞ்சவங்கன்றதுனால பரிமளா கேட்டதும் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்கிட்டு லீஸ் பணத்துல 2 லட்சத்தை கொடுத்திருக்காங்க. சொந்த வீடு கட்டணும்னு தான் இவ்வளவு வயசாகியும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நீ உன் தம்பிக்கு கொடுத்துட்டு இருக்கியான்னு கேட்டு ரூபக் தாய்கிட்ட பயங்கரமா கோபப்பட்டு சண்டை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கோபிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போன ரூபக் மது போதையில வீடு திரும்பி இருக்காரு. அப்போ பணம் சம்பந்தமா திரும்பவும் தாய் மகனுக்கு இடையில தகராறு வந்திருக்கு. ஒரு கட்டத்துல கடும் ஆத்திரம் அடைஞ்ச ரூபக் பெத்த தாய்னு கூட பார்க்காம பரிமளாவுடைய தலையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் வீட்டு சுவத்துல பல முறை அடிச்சு காயப்படுத்தி இருக்காரு. வலி தாங்க முடியாம பரிமளா சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்துட்டாங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு ரூபக்கு போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸை வர வச்சு பரிமளாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. போலீஸ் விசாரணையில பரிமளாவை அடிச்சது ரூபக் தான் தெரிஞ்சும் கூட அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லாததால ரூபக்கை அரெஸ்ட் பண்ணாம விட்டு இருக்காங்க. கோபத்திலையும் போதையிலையும் பெத்த தாயை இப்படி கொடூரமா அடிச்சுட்டு கிட்டத்தட்ட 10 நாளா ஹாஸ்பிட்டல்ல அம்மா கூடவே இருந்து கவனிச்சிருக்காரு. ஆனா சிகிச்சை பலனளிக்காம பரிமளா பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொலை முயற்சி வழக்க கொலை வழக்கா மாத்தின போலீஸ் ரூபக்கை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க.